ஹாய் கைஸ், நாங்கள் உதிரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திர பாடலில் முதல் தந்திரத்தில் இருக்க வேத சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் 50 சாங்கும் பாயிரம்ல முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்னேன். பட் நான் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணிட்டதுனால நான் எழுதின நோட்ஸ்லாம் வீட்டிலேயே மறந்து வச்சுட்டேன். ஸோ திருப்பி நான் வீட்டுக்கு போகிறப்ப அதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேத சிறப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வேத சிறப்பு அப்படின்னா என்ன? திருமூலருடைய இந்த வேத சிறப்பு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? வேதம் அப்படிங்கிறது பொதுவா என்ன பார்த்தீங்கன்னா அறிவோடைய ஒரு மூலாதாரம், அதாவது இறையருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்குறாங்க வேதத்தை. வேத சிறப்பு அப்படிங்கிறது வேதங்களுடைய தனிச்சிறப்பும் அதோடைய உண்மையான நோக்கமும் மனிதன் வாழ்க்கைக்கு தரக்கூடிய ஒரு வழிகாட்டுதலையும் பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் வேதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருமூலருடைய வேதங்களுக்கு இந்த வேத சிறப்புங்கிற ஏன் டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா, இது இறையுண்மையை அடிப்படையா ஒரு ஒரு வழிகாட்டுதலா மாத்தி நம்மளை உணர சொல்லக்கூடிய ஒரு நூலா இருக்குது. அது மட்டும் இல்லாம வேதம் மட்டும் படிச்சா பத்தாது, அந்த வேதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், உணரணும், அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது திருமூலர் இந்த ஒரு 6 பாட்டு இருக்கு. இந்த 6 வேத சிறப்பை பொறுத்தவரைக்கும் 6 பாட்டு தான். இந்த 6 பாடலே அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, வேதங்கள் நீங்க படிச்சு மைண்ட்ல ஏத்திக்காதீங்க, அதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல நான் எப்படி சயின்டிபிக் வியூவா இந்த வேத சிறப்பை பார்க்கறேன் அப்படின்னா, வேதங்கள் அப்படிங்கிறது அந்த கால மனிதர்களுடைய ஒரு நாலேஜ் டேட்டா பேஸா நான் பார்க்கறேன். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நம்ம பல விஷயங்கள் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. யூடியூபா இருக்கட்டும், இப்போ ChatGPT, இப்போ பெர்ப்ளெக்சிட்டின்னு நிறையா வந்துருச்சு. நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம உடனே நம்ம இப்போ இருக்க இன்டர்நெட் சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்டர்நெட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஆனால் அந்த காலங்களில் இப்பெல்லாம் இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்க சான்சஸ் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப நாள் டைம் எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த தலைமுறை கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா விஷயங்களும் எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் கலெக்ஷனாக எடுத்து அதை ஒரு விஷயத்தில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோர் பண்ண விஷயத்துக்கு பேர் தான் வேதம் அப்படின்னு இது மாறுது. வேதம் அப்படிங்கிற 4 நூல்கள் இருக்குல்ல, இந்த 4 நூல்களும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்ட நாலேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸாக இருந்திருக்கு. இதில் எல்லாமே இருக்குது. It has all about maths, astro science, medical science, biology, sound physics, psychology, everything அங்கே இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நான் அவங்கள சயின்டிஸ்ட்னு நான் சொல்ல வரல, அவங்க அனுபவப்பட்டு படித்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்தோடனே ஒருத்தர் ஓம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அது இப்படிலாம் கொடுக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அவங்க எல்லாருமே ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸிங் இருக்கும். நம்ம எப்படி ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு we took some years இல்லை, அந்த மாதிரி தான் அவங்களும் they took some years. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கப்பான்னு நம்ம பெருமையாக பேசணும்னா, அவங்க காலத்தில் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த ஒரு ஓம்ங்கிற ஒரு மந்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும், எத்தனை பேர் அதில் மாறி இது ஏகப்பட்ட சவுண்ட்ஸ் அவங்க ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஆ ஈன்னு சேர்த்திருப்பாங்க, இல்லை ஆ உ ஆ இ லம் ஆ அப்படின்னு பல வார்த்தைகள் ஒன்று கோர்த்து அது எப்படி நமக்குள்ள ஃபீல் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு, அப்புறம் அதில் ப்ராப்பராக ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு இன்புட் கொடுக்குது, ஒரு அவுட்புட் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்திருப்பாங்க. ஓகே, ஓம் சேர்த்தா அது கரெக்டாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு டிரைவனுக்கு வந்திருப்பாங்க. பட் it takes a long process for them. பட் நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணுறோம்னா, சிம்பிளாக அப்போவே இவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன இப்போ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது வேற இது வேற. அப்போவே டயர் கண்டுபிடிச்சிட்டு அப்போவே அந்த டயரை கண்டுபிடிச்சிட்டாங்க தான் இல்லைங்கள. ஆனால் அந்த டயர் இப்போ ஏரோப்ளைன்லேருந்து ஸ்பேஸுக்கு போய் அங்கே போகிற வரைக்கும் யார் கண்டுபிடிச்சதுன்னா, we developed it. அவ்வளோதான் இங்கே மேட்ரு. அதே மாதிரி தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதில் அவங்கள மட்டுமே நம்ம போற்றி புகழணும்னு கிடையாது, பட் அவங்களுடைய ஒர்க்கை நம்ம போற்றி புகழணும், அவ்வளோதான். நம்ம அதை எடுத்துக்கிட்டு இப்போ இருக்க அறிவியலை ஒதுக்கக்கூடாது. இப்போ இருக்க அறிவியல் தான் அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான், ரெண்டும் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அவங்க அதை ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம அதை ஃபீல் பண்ணாமல் டேரெக்டாக. இப்போ உதாரணத்துக்கு ஓமுங்கிறது இஸ் அ பைனியூரல் பீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பைனியூரல் பீட்டை என்னால் ஆர்டிஃபிஷியலாக வேறு சில சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். நீங்கள் யூடியூப்பில் போய் பைனியூரல் பீட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அது ஓமுங்கிற மந்திரத்தில் வராது, நிறைய சவுண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணோம், ஒரு கேப் சவுண்ட்ஸ் வரும். ஸோ அடிப்படை ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளால் எதை வேணாலும் உருவாக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி எல்லாருமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காரணம் அதோட அடிப்படை லாஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வேதத்தையும் பார்க்குறேன். வேதம்ங்கிறது
அடிப்படை லாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அது நம்மளை உணர்த்தி புரிஞ்சிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதான் வேதங்கள். ஸோ இன்னைக்கு நான் வந்து திருமந்திரத்துடைய அந்த முதல் பாடலை வந்து உங்களுக்கு பாடி காட்டுறேன். வேதத்தை விட்ட அறமும் இல்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் முளதற்க வாதத்தை விட்டு மதிகர் வளமுற்ற வேதத்தை போதியே விடுபெற்றார்களே. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, வேதம் தான் பரமமான வழி. வேதத்தை சொல்லப்படுகிற ஒழுக்கமும் சரி, தர்மமும் சரி, அறமும் சரி, எல்லாமே உண்மையானது தான். ஆனால் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமனே அதை வந்து ஒரு வாதமாக எடுத்துக்கிட்டு புறக்கணிச்சிட்டு சண்டை செய்வதில் மட்டும்தான் மூழ்கியிருக்காங்க. அந்த வாதத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ளத்தால் அதை உணர்ந்து மனதை தெளிவு செஞ்சு உண்மையை அனுபவமாக அதை நம்ம அதை எடுத்துக்கணும். ஒரு அனுபவமாக அதை நம்ம முழுசாக நமக்குள்ளே எடுத்துக்கிட்டாதான் நம்மளால் அவங்க சொல்கிற ஒரு மோக்ஷாவை அடைய முடியும். மோக்ஷாங்கிறது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷனில் அஸ் ஹியூமனாக நான் பார்த்து யோசித்தேன் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும், அவ்வளோதான். இது மாதிரி ஆசை இல்லைனாலே நம்மளுக்கு எதையும் தேடக்கூடிய அந்த எண்ணங்கள் வராது. தேடணும் அடையணுங்கிற எண்ணம் இல்லைனாலே மனசு எங்கேயும் பாயாது, ஒரே இடத்துல நிலையாக நிற்கும். ஸோ இதுதான் வந்து நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய சாய்ஸ் நாங்கிறத கமெண்ட்டில் ஃபீல் பண்ணுங்கள். இப்போ வேதம் இந்த பாடலுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டா அது திருமூலர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாதத்துல சிக்கி கொள்ளாத, உண்மையை உள்ளத்தால் அனுபவித்தால் தான் அருள் உனக்கு வரும் அப்படின்னு அவர் நம்ம கிட்ட சொல்றதா இந்த பாடல்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எப்படி சயின்டிஃபிக்கலா லிங்க் பண்றேன், சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் என்ன, என் பார்வை இது என்ன சொல்லுது சயின்ஸ்ல அப்படிங்கிறத நான் யோசிச்சா, இந்த சாங்ல வந்து there is no grace beyond வேதாஸ் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. அப்புறம் எல்லா தர்மமும் இந்த வேதங்கள்ல இருக்குங்கிறத சொல்றாங்க. எப்பயுமே நம்ம சண்டை போடுறத, இந்த சண்டை சச்சரவுகளை விட்டுட்டு நம்ம வந்து காமா ஸ்டெடியாக இருந்தோம்னா நம்மளால் லிபரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத, அதாவது மோட்சா அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் அதை சயின்டிஃபிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இதை பார்க்குறேன்னா, தேர் இஸ் நோ கிரேஸ் பியாண்ட் வேதாஸ், அதாவது ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸோட ரிலேட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. இப்போ வேதங்களில் வந்து எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே தான், யூனிஃபைட் ஃபீல்டு தியரின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை மேக்ஸ் தான். மேக்ஸில் தான் எல்லாமே இயங்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டுபிடிச்ச விஷயங்களை மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாதான் அது வந்து நமக்கு ரியல் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அது வராது. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், இந்த யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, ஒரு பிளானட்ஸ் தோன்றி மறையிறதுலேருந்து அந்த பிளானட்ஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸோடைய ஒர்க்லேருந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி வளருது. இப்போ நம்மளே எடுத்துக்கலாம், இந்த பூமி எப்படி வந்தது, பூமியில் எப்படி ஆர்கனிசம்ஸ் உருவாச்சு, அது எப்படி எவல்யூஷன் ஆகுது, நம்ம எப்படி வந்தோம், நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, இப்படி எல்லா விஷயத்தையும் விளக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான் யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷன். இது ரொம்ப வருஷமாக ஏன்ஷியன்ட் காலத்திலேருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில்னா அதை நம்மளால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஃபீல்டை வந்து அங்கே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் நமக்கு எல்லா ஃபீல்டுமே வேணும். ஏன்னா இந்த உணர்வுகள், மனிதனோட இந்த உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னும் ஈக்குவேஷன்ல ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டா இங்கே ஆன்மீகத்தில் சொல்ற மாதிரி அதுதான் கடவுள். அந்த யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷன் தான் நம்ம தேடிட்டு இருக்க அந்த கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். இதில் வந்து எல்லாமே இருக்கணும், எல்லா ஃபீல்டுமே இன்க்ளூடாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் என்னன்னா வந்து நம்ம இன்னும் பார்க்காத எத்தனையோ ஃபீல்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே இருக்கணும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இப்படின்னு எல்லா விஷயங்களும் நம்ம காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு எல்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சாதான் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ளை பண்ண முடியும். ஒரு ப்ராப்பராக அதை அலைன் ஆகணும். இன்னும் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு அதிபுத்திசாலி பிறந்தாங்கன்னா எனக்கு தெரியல. நானும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வேதங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நான் என்ன ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, வேதங்களில் எல்லாமே இருக்குல்ல, அதாவது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதில் இருந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஃபிசிக்ஸில் இப்போ நம்ம படிக்கிற ஈக்குவேஷன்ஸாக இருக்காது, ஒரு சில அனுபவங்களாக, சில கதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வானத்தை பற்றி படிக்கிறது, கோள்களை பற்றி படிக்கிறது, இது எல்லாமே அதில் இன்க்ளூடட் தான். மேக்ஸை பற்றி படிக்கிறதுலாம் இருந்திருக்கு அப்போ அந்த காலங்கள்ல எல்லாம். பட் நான் எப்படி இதை சயின்ஸாக பார்க்குறேன்னா, வேதங்கள்ல எப்படி எல்லாமே ஒன்னா சேர்ந்து வச்சிருக்க ஒரு நூலா இருக்குதோ, அதே மாதிரிதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய, தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த கடவுள் வந்து எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனா இருக்கணுங்கிறத நான் பாக்குறேன். அதான் சிம்பிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எல்லா தர்மமும் வேதத்திலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் அடுத்த வரி நான் பார்த்தோம்ல. அதாவது ஓதத்தகும் அறமெல்லாம், நம்ம சொல்லக்கூடிய எல்லா அறங்களும் வேதங்கள்ல இருக்குது அப்படிங்கிறது. இதை எப்படி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி எடுத்துக்காங்களேன். பயாலஜியோடைய அடிப்படை பேஸ் என்னன்னா டிஎன்ஏ தான்.
ஒரு டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிங் மெக்கானிசம். ஏன்னா அதை வச்சு தான் ஒரு எவல்யூஷன்லேருந்து அடுத்த தலைமுறை வர வரைக்கும் அங்கே நடக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸான விஷயங்கள், அந்த என்ன சொல்கிறது, கிராசிங் ஓவர்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ள குரோமோசோம்ஸ் வந்து ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ்னு சில ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கிராசிங் ஓவர் நடந்தா நான் என்ன ஆகுறேன்னா, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நான் அவங்களுடைய ஆஃப்ஸ்ப்ரிங் தான் அப்படிங்கிறதுக்கு சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஜீனோடைப், ஃபீனோடைப்னு நிறையா இருக்குது. அடிப்படை இந்த டிஎன்ஏ தான், டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதுதான் பயாலஜி அப்படிங்கிற என்டையர் ஃபீல்டை படிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். எப்படி ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் ஆகுது ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்திருக்கும். காஸ்மாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி நம்ம பார்ப்போம். இப்படி வந்து எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை பேஸ் ரூல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, வேதத்தில் நான் இதை எப்படி அறிவியலாக பார்க்குறேன்னா, வேதங்கள்லேயும் நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கான ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அது எனக்கு என்ன உணர்த்துது, என் பார்வை எப்படி இருக்குன்னா, அப்போ வந்து நம்ம தேடிட்டு இருக்க அந்த யூனிஃபைடு ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அந்த யூனிஃபைடு ஈக்குவேஷன் தான் வேதம் அப்படின்னு எடுத்துக்காங்களேன். வேதம் அப்படிங்கிறது நான் சயின்ஸில் யூனிஃபைடு ஃபீல்டு ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், அதில் இதெல்லாம் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா, அடுத்தபடி அதில் எல்லா தர்மமும் இருக்கணும், எல்லா பிரின்சிபல்ஸும் அதிலே இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்து, நோ மேட்டர் விச் ஃபீல்டு யூ கோ, தர்மா அப்படிங்கிற ஒன்று அதில் இருக்கணும். அதாவது பேசிக் பிரின்சிபல்ஸ், லா எல்லாமே அந்த யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷன் மூலிமா நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் எப்படி அந்த பாயிரமில் வந்து சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கான்ஷியஸ்னஸாக எடுத்துக்கிட்டனோ, இங்கே வேதங்கள் அப்படிங்கிறத நான் வந்து யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எல்லா ஃபீல்டும் இருக்கணும், எல்லா சப்டாபிக்ஸும் அதில் இன்க்ளூடடாக இருக்கணும் அப்படிங்கிறதும், அதுதான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை பிரின்சிபலாக இருக்கணுங்கிறது இந்த ரெண்டு வழியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து, கிவ் அப் ஆர்கியூமெண்ட்ஸ். இது வந்து யூஸ்வல் தாங்க. ஒரு சயின்டிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பல தடைகளில் ஒரு தடை என்ன அப்படின்னா, நம்ம சொல்ல வர விஷயத்த நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது ஏகப்பட்ட குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம புகழக்கூடிய எல்லா சயின்டிஸ்ட்டும் அவங்க காலகட்டத்தில் யாரும் புகழ்ந்தது கிடையாது. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இது வேஸ்ட், இது ஒர்க் ஆகாது, அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் ஐன்ஸ்டைன் எடுத்துக்காங்களேன், அவர் தான் வந்து சயின்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக அதிகமாக யோசிச்சது அவர் தான். பல விஷயங்கள் ரொம்பவே அவர் வந்து மெனக்கட்டி யோசிச்சதுனால தான் இன்றைக்கி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதாவது காஸ்மோலாஜி, வானவியலை பற்றி படிக்கிற பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். ஒரு அடிப்படையான ரிலேட்டிவிட்டிங்கிற லாவை கொடுத்தாரு. ஆனால் அந்த லாவை அப்போ யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. இந்த லா வந்து இந்த லா படி பார்த்தீங்கன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் இந்த லா கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அவரே யோசிச்சது தான். அவர் வந்து யார் சொல்கிறதையும் கேட்கவே இல்லை. அவர் வந்து இதை பற்றியே கற்பனை பண்ணி யோசிச்சு ஒரு ஈக்குவேஷன் அவரே மைண்டில் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஸோ இது எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு இன்னைக்கு வந்து அதை நம்ம ப்ரூவபிள் தான், ப்ராப்பரான ஆன்சர் தான் சொல்கிறோம். பட் அன்னைக்கு சொல்லலை. அது காரணம் அவர் அன்னைக்கு ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டார். சுற்றி இருக்கவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம், நம்ம அதை கண்டுபிடிக்கணுங்கிற விஷயத்தில் அவர் அதை ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அவர் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டார்ல. கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு அவரை நம்ம புகழ்கிறோம்ல, தான் சொல்ல வராங்க. எப்பயுமே நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ஸை விட்டுறணும். நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் அவுட்கம் கிடைக்கணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மோட்சா அடைய முடியும்னு சொல்லி வேதங்களில் சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நம்மளை எப்படி சொன்னாலும் சரி, என்ன கலாச்சாரம் சரி, நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோன்னு இறங்கிட்டோம்னா அதை நம்ம அதில் எல்லா ஃபீல்டும் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ட்ரை பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் யூனிஃபைட் ஃபீல்டு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த பாடலில் அரேஞ்ச் பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா, பை.